வெந்தய குழம்பு சரியோ. இப்போ முதல்ல என்ன மாதிரி எடுத்துன்னா கத்திரிக்காய் ஒரு 1 கிலோ கத்திரிக்காயை பெரிய கத்திரிக்காய் எடுத்து மூளை தட்டி நீட்டாக கழுவி எடுத்து பேசினுக்குள்ளே வச்சுட்டு வெள்ளை பேப்பர் இருக்குல்லோ பேப்பர் எடுத்து முதல் கத்திரிக்காய் துடைச்சி தண்ணி இல்லாமல் ஆக்கும். வெளியில் ஒரு தண்ணியும் இருக்கக்கூடாது. கத்திரிக்காய் வடிவாக துடைச்சி வேறொரு பேசினில் வச்சுட்டு அதுக்கு பிறகு 2 ஆக்கி 4 ஆக்கி 8 ஆக்கி போட்டு ஒரு இங்கெல்லாம் சின்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 நூல் துண்டை 2 நூல் வார அளவில் துண்டில் அந்த அளவில் நறுக்கி கணக்காக வெட்டி போட வேண்டிய அந்த பேசினுக்குள்ள போட்டுட்டு அப்படியே முதல் உப்புக்கு பொண்ணும் போடக்கூடாது. அப்படியே நல்ல சுத்தமான தேங்காயில் போட்டு பொறிக்கல சின்ன ஒரு கோல்ட் கலர் 2 வரும். பொன்னிறம் சொல்கிறது. பொன்னிறம் தொடங்கும். பொன்னிறம் நல்ல பொன்னிறம் வரக்கூடாது. பொன்னிறம் தொடங்கினோடனே எடுத்து வெள்ளை பேப்பரில் போட்டு விடுவோம். பொறிச்சு அப்படி ஒரு 1 கிலோ வந்ததுன்னா 2 தரம் 3 தரம் பொறிக்க கணக்காக வந்துடுவார். அப்படியே வச்சு வெள்ளை பேப்பரை மூடி ஒரு இடத்த வச்சுட்டு அதுக்கு பிறகு திருப்பி நீட்டாக ஒரு இதை வைக்கிறது ஜாடியை வச்சு அதில் ஒரு சொட்டு வேப்ப எண்ணெய் விட்டுட்டு கடுகு வெந்தயம் கிட்டத்தட்ட எவ்வளோ வெந்தயம் ஒரு 2 மேசக்கு போடலாம். சரியோ. கத்திரிக்காய் வெந்தய குழம்பு தானே கத்திரிக்காய் பொரிச்ச வெந்தய குழம்பு. அப்போ இது உண்டை போட்டுட்டு கூட போட்டால் கைக்கும். அதுக்காக வெந்தயத்தை முதலே வறுத்து போட்டால் இன்னும் நல்லது. சாடையாக வறுத்து போட்டு சூட்டில் வறுத்து போட்டு பிறகு அதுக்குள்ளே போட்டுட்டு வெங்காயம் 2 வெங்காயம் நல்ல பிஞ்சு மிளகாய் எல்லாம் போட்டு சின்னொரு தாளிப்பு மேலே தாளிச்சிட்டு சொட்டு தண்ணியை ஊற்றி நல்லா அவிய விடுறது. அவிஞ்சு வெந்தயம் எல்லாம் அவிஞ்சு வந்த கையோட பால் ரெடி பண்ணி வைக்கிறது. பாலை விடுறது. தேங்காய் பால் ஒரு 3 டம்ளர் வேணும். 3 டம்ளர் பால் இருக்கணும். பாலை விட்டுட்டு அதுக்கு பிறகு தேங்காய் பால் எல்லாம் கொஞ்சம் கொதிச்சு வந்த கையோட ஒரு தேசிப்பழம் அளவு ஒரு தேசிப்பழத்திനും பார்க்க ஒரு கொஞ்சம் பெரிய சைஸில் புளி உருண்டையை ஒன்றுக்கு முதலே ஒரு 10 நிமிஷத்துக்கு முதலே தண்ணியை விட்டு ஊற வைப்போம். ஊற வச்சுட்டு வடிவாக எல்லாம் கசக்கி புளிஞ்சு கொட்டையெல்லாம் வெளியில் எடுத்து தெரிஞ்சு போட்டு அதை படித்து அதுக்குள்ள விடுவோம். விட்டோடனே அவரும் அவிய தொடங்கினா பிறகு ஒரு 4 மேசக்கரண்டி தூள் போடுவோம். மிளகாத்தூள் 4 மேசக்கரண்டி போட்டு அதுலேயும் அவிய வருவது. நல்ல வடிவாக அவிச்சு தூள் மணம் எல்லாம் போகும். அதுக்கு பிறகு சொல்லிட்டு மஞ்சளை போட்டு மஞ்சள் புளி தூள் மணம் கிணம் ஒன்றும் இல்லாமல் அவிய ஒரு சின்னக்கா மூடி விட்டுட்டு துறந்து போட்டு அப்படியே தண்ணியாக அவிஞ்சோன்னு இருப்பார். அதுக்கு பிறகு பொரிச்சு வச்ச கத்திரிக்காயை அப்படியே போட்டுட்டு உப்பையும் போட்டுட்டு ஒருக்கா மூடி விடுறாரு. மூடி விட்டோடனே அவர் இந்த எல்லாம் சேர்ந்து கத்திரிக்காய் பொரிச்சதோடு எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அவிஞ்சு கணக்காக வேறு ஒரு தண்ணி பதத்துக்கு கிட்ட வருவேன். வந்தோடனே உப்பை பார்த்துட்டு உப்பை காணாட்டி உப்பையும் போட்டுட்டு நல்ல கப்பல் குழம்பு மாதிரி வருவேன். அது அப்படியே 2 எக்கில் தெரியும். கொதிக்கல தெரியும் கப்பல் குழம்புண்டு. அதுக்கு பிறகு 2 கருவேப்பிலையை ஃபுல்லாக 2 கருவேப்பிலையை போட்டுட்டு அப்படியே இறக்கி வைக்க வேண்டியான். சரியோ. இறக்கி வச்சா 2 நாள் எல்லாம் 2 நாள் வடியாக வச்சு சாப்பிடலாம். போட்டு இதே மாதிரி இதுனா பானுக்கு சாப்பிடலாம், புட்டுக்கு சாப்பிடலாம், சோத்துக்கு சாப்பிடலாம். சோறுக்கு பயரும் இந்த கத்திரிக்காய் பொரிச்ச குழம்புமே காணும். வேறு ஒன்றுமே பயறு 2 கறியும் 2 நாளைக்கு இருக்கும். 2 நாளைக்கு இருக்கும். அதான் வெந்தய குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ பால் விடுறதுல அது ஒரு புளிப்புத்தன்மை வராது. ஒன்றும் வராது. பால் ஒரு இதுவும் வராது. எல்லாம் வெந்தயம் எல்லாம் போடுறது. அதான் சொன்னேன். அது இது என்னென்னா உடம்புக்கு சேர்மானமான பொருட்கள் எல்லாம் சேருது. சரி. அதால் கத்திரிக்காயும் உடம்புக்கு தேவை. நல்ல இது இருக்குது கத்திரிக்காயில். அதே நேரத்தில் வெந்தயம் இதெல்லாம் வேண்டது. சில பேர் சொல்லிங்கன்னா வெண்ணெய் எல்லாம் மிதக்குது. அப்படி இல்லை. இது நல்ல இதுதான். போசாக்கான இதுதான் இது. இப்போ நல்லெண்ணெயில் செய்யலாது. நல்லெண்ணெயிலையும் செய்யலாம். நல்லெண்ணெயில் சின்ன ஒரு காரல் மனம் மாதிரி நல்லெண்ணெயாக இருக்கும். அது மணக்கு ஒரு காரல் நல்லெண்ணெய் சொட்டு பிழைச்சிடும். காரல் மனம் மணக்கும். அதாவது தேங்காய் எண்ணெய் வாசனை வரும். அதே நல்ல வாசம். விமல் பேக்கெட்ல ஒரு வாசம் வரும். தேங்காய் வாசம் அல்ல. நான் வாங்கி அல்ல. வெந்தய குழம்பு